வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் தைரியம் கொடுக்க பல்லவன் ஒரு வழியா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறாரு. என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு அவர் எதிர்பார்ப்போட கேட்க, ஆமா உங்க அண்ணன் எனக்கு பிடிக்கும், ஆனா அவர்கிட்ட பேச பயம், அவரோட நம்பர் எனக்கு தர முடியுமான்னு அந்த பொண்ணு கேட்க, பல்லவன் நொந்து நூடுல்ஸ் ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு யார சொல்றா, பாண்டி அண்ணனையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் சோழன் கிட்ட வர்றாரு. அது வரல நிலா கிட்ட கல்ல போட்டுட்டு இருந்த சோழன், ஏய் ஏய் அந்த பொண்ணு என்னடா சொல்லுச்சுன்னு கேக்குறாரு. நீ பேசுனியான்னு சோழன் கேட்க, அந்த பொண்ணு மறுபடியும் இந்த பக்கமே தான் பார்த்துட்டு இருக்கு. ரொம்ப நேரமா பேசிச்சு போலையே, என்னடா சொன்னா, அவ லவ்வ சொன்னாலாடா அப்படின்னு சோழன் ரொம்ப ஆர்வமா கேட்க, கடுப்புல இருக்க பல்லவன், அண்ணே சும்மா இருன்னு மூஞ்ச காமிக்கிறாரு. என்னடா ஆச்சுன்னு சோழன் கேட்க, அதே கேள்வியை முகத்துல வச்சுக்கிட்டு பாக்குறாங்க நிலா. ஏன் இப்படி கடுப்பாகிற அப்படின்னு சோழன் கேட்க, அவங்களுக்கு அண்ணன் நம்பர் தான் வேணுமா அப்படின்னு பல்லவன் சொல்ல, சோழனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவரை பொறுத்தவரையில அண்ணன் என்ன, அது சேரன் தானே, அண்ணன் நம்பரா, எந்த அண்ணன் நம்பர்டா அப்படின்னு கொஞ்சம் தெளிவா கேக்குறாரு. அண்ணே அசிங்கமா இருக்குண்ணே, அந்த பொண்ணுக்கு எங்கிட்ட எல்லாம் பேச வேணாமா, பாண்டி என்ன நம்பர் கேக்குது அப்படின்னு பல்லவன் பயங்கர டிசப்பாயின்மெண்டோட சொல்ல, நிலா வாயை மூடிட்டு சிரிக்கிறாங்க. சோழன் யோசனையா பார்க்க, பாண்டி அண்ணங்கிட்ட பேசணும்னு ஆசையா, ஆனா அண்ணன் எப்பவும் முறைச்சுக்கிட்டே ரூடா இருக்கான், அதான் பேச பயமா இருக்கு அப்படின்னு எங்கிட்டன்னு தடுமாறிட்டு நிக்க, நிலா சிரிப்பை அடக்க முடியாம சிரிச்சுட. சோழனுக்கும் சிரிப்பா வருது. அவங்களுக்கு எங்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு, ஏன் மூலமா பாண்டி அண்ணங்கிட்ட பேசணுமா அப்படின்னு பல்லவன் சொல்ல, செம்மையா பல்பு வாங்கிட்ட போல இருக்கே, உங்க அண்ணன் பேச்சு கேட்டுட்டு போனேல்ல, தேவதாண்டா உனக்குங்கிற மாதிரி நிலா சிரிக்கிறாங்க. சோழனுக்கும் சிரிப்பு வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு மறுபடியும் பல்லவனை பார்க்குறாரு. அவருக்கு கல்யாணம் ஆகலைன்னு எனக்கு தெரியும், நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்கண்ணே அப்படின்னு பல்லவன் வருத்தத்தோட சொல்ல, ஏண்டா பாண்டிக்காகவாடா உங்ககிட்ட பேசியிருக்கா, இது என்னடா பயங்கர ட்விஸ்டால இருக்கு அப்படின்னு சொல்ல விரக்தியோட பார்த்துட்டு இருக்காரு பல்லவன். சரி விடு பல்லவா அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு சோழன். டேய் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்டா, ஆட்டோல போயிடலாம்டா அப்படின்னு நிலா சொல்ல, ஒரு ஆட்டோ போகுது, அடுத்த ஆட்டோ வருது, ஆட்டோ வந்துருச்சு, ஆட்டோ நிறுத்துங்க அப்படின்னு நிலா கையை காமிக்க ஆட்டோ நிக்குது. டேய் வாடா அப்படின்னு பல்லவனை கூப்பிட, ஏங்க நீங்க பார்த்து பத்திரமா போங்க, நான் பல்லவனை டிராப் பண்றேங்கிறாரு சோழன். மறுபடியும் அந்த பொண்ணு அந்த பக்கமும் இந்த பக்கமா பார்த்துட்டு இருக்கு. சோழன் பைக்கை ஓட்ட பின்னாடி உட்கார்ந்துருக்க பல்லவன், ஏன காலேஜ் போலானே, எதுக்குன்னு அண்ணன் ஒர்க் ஷாப்புக்கெல்லாம் போய்கிட்டுங்கிறாரு. ஏய் இருடா, அண்ணனே உன்னை காலேஜில் ட்ராப் பண்றேன். ஏண்டா ஒரு பொண்ணு பாண்டியனோட நம்பரை கேட்டிருக்கா, அதை அவங்கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணன் வேணான்னேங்கிறாரு பல்லவன். பார்த்துக்கலாம் விடுறா அப்படின்னு சோழன் சொல்ல, அந்த பொண்ணு என்னதான் பாக்குதுன்னு நினைச்சேன் அப்படின்னு பல்லவன் ஃபீலிங்கோட சொல்ல, டேய் நீ சின்ன பையன்டா, லவ் பண்ற அளவுக்கெல்லாம் உனக்கு இன்னும் வயசு ஆகல, உன்னை ஒரு பொண்ணு பாக்குறதுக்கெல்லாம் நாள் ஆகும்டா. அண்ணனை பாரு, எனக்கு எவ்வளவு வயசாகுது, இப்ப வரைக்கும் என்னைய ஒரு பொண்ணு கூட திரும்பி பார்த்ததில்ல அப்படின்னு சோழன் சொல்ல, நீ தினமும் பொண்ணுங்களோட கடலை போட்டுக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, கடலை போட்டு என்ன பிரயோஜனம், நீ தான் வேணும், உன்னதான் பிடிச்சிருக்கு, உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு பொண்ணாவது என்ன பார்த்து சொல்லியிருக்கா, இவ்வளவு ஏன் நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த நிலா இன்னமும் நான் தான் அவ புருஷங்கிறதையே ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அதை நினைச்சு நான் என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கேனா, உனக்கெல்லாம் நிறைய டைம் இருக்குடா பல்லவா, வா உனக்கு தான் பன் பட்டர் ஜாம் பிடிக்கும்ல, நான் வாங்கி தர்றேங்கிறாரு சோழன். அண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு அப்படின்னு பல்லவன் சங்கடத்தோடு சொல்ல, டேய் வாடா, பாண்டி எல்லாம் தன்னோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு வரும்னு யோசிச்சு பார்த்திருப்பானாடா, ஆனா அவன் வாழ்க்கையில ரெண்டாவதா ஒரு பொண்ணு, இத சொல்லும் போது அவன் ரியாக்ஷனை பார்க்க வேணாமா, வா போய் சொல்லி பாப்போம் அப்படிங்கிற சோழன் வண்டியை ஓட்ட கடுப்போட பின்னாடி உட்கார்ந்துருக்காரு பல்லவன். ஒர்க் ஷாப்ல பாண்டி வானதியோட காதல் எந்த தங்கு தடையும் இல்லாம போயிட்டு இருக்கு. அவரு வண்டி மேல உட்கார்ந்துட்டு இருக்க, வானதி அங்க இருக்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கடலை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் அன்னைக்கு எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நார்மல் ஆனேன்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க, வானதி அவர் சாப்பிட்றதுக்கு சின்ன சின்ன முறுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க, சோழன் கொண்டு வந்து வண்டியை நிறுத்துறாரு. என்ன பாண்டி அப்படியான்னு வானதி கேட்க, ஆமா அல்ல விட்டுருச்சு பாத்துக்கோ அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க, ஜோடினா ஜோடி அப்படி ஒரு ஜோடிங்கிற மாதிரி முறுக்க டீல குளிப்பாட்டி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேய் பல்லவா, இவன் என்னடா மெக்கானிக் ஷாப்ல ரிப்பேருக்கு நிக்கிற வண்டி மாதிரி நகரவே மாட்டேங்கிறா அப்படின்னு வானதியை பார்த்து கேட்டுக்கிட்டே வண்டியை நிறுத்திட்டு இறங்குறாரு சோழன். அண்ணே என்னண்ணே அப்படின்னு அலுப்போட கேட்டுக்கிட்டு பல்லவனை இறங்க,
பின்ன என்னடா எப்ப பார்த்தாலும் இங்கே தான்டா இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு ஒரு எட்டு எடுத்து வைக்க, அண்ணே அவங்க முன்னாடி எப்படின்னு சொல்றது, வேண்டாம் வாண்ணே போயிடலாங்கிறாரு பல்லவன். டேய் பாத்துக்கலாம் வாடா அப்படின்னு சோழன் கூப்பிட, வேணாம் நான் தடுக்கிறாரு பல்லவன். டேய் நான் பாத்துக்கிறேன்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளர வர்ற சோழன் டேய் பாண்டின்னு கூப்பிடுறாரு. ரெண்டு பேரையும் பார்த்துட்டு டேய் வாங்கடா டீ ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாரு பாண்டி. ஆஹா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு அங்க இருக்க வண்டி மேல சாஞ்சிட்டு நிக்கிறாரு சோழன். டேய் நீ காலேஜ் போகலையான்னு பல்லவனை பார்த்து கேக்குறாரு. டேய் அவன் லேட்டா போறானாண்டா, நான் தான் டிராப் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ அப்படிங்கிறாரு பாண்டி. அது ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தோம் அப்படிங்கிற சோழன் வானதியை பார்த்து, ஆமா நீ எப்ப போவன்னு கேக்குறாரு. ஏன் அப்படின்னு அவங்க ரவுடித்தனமா கேட்க, எப்ப போவன்னு சொல்லுங்கிறாரு அவரு. ஏன் நான் ஏன் போகணும் அப்படின்னு வானதி கேட்க, தினமும் இவன் கூட சண்டை போடுறல அப்புறம் இதுக்கு இங்க உட்கார்ந்துருக்கேன்னு வானதி கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காரு சோழன். என்ன சண்டை போட்டாலும் நான் இங்கதான் இருப்பேன், ராத்திரி தூங்க மட்டும்தான் நான் வீட்டுக்கு போவேன், மறுபடியும் விடிஞ்ச உடனே நேரா இங்கதான் வருவேன், என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படிங்கிறாங்க வானதி. அம்மா தாயே போதும் நிறுத்துறியா, உன்கிட்ட சண்டை போட நான் இங்க வரல அப்படின்னு சோழன் சொல்ல, வானதியால பெருமையா சிரிச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு பாண்டி. நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வந்திருக்கேன், அதை முடிச்சிட்டு நான் பல்லவனை வேற காலேஜ்ல டிராப் பண்ணணும், அவன் ஆட்டோல எல்லாம் கூட போக மாட்டான் அப்படிதானேடா அப்படின்னு சோழன் சொல்ல, வாய்ப்பே இல்லனா நீ தான் கொண்டு போய் விடணுங்கிறாரு பல்லவன். அப்படின்னு சோழன் பார்க்க, நீ தானே கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்ல, சரிடா சரிடாங்கிறாரு சோழன். இவன் ஏண்டா மூஞ்ச இப்படி வச்சிருக்காங்கிறாரு பாண்டி. அதை ஏண்டா கேக்குற, பஸ் ஸ்டாப்ல நின்று ஒரு பொண்ணு இவனையே பார்த்துக்கிட்டு இருந்ததுல்ல அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க, ஆமா அப்படின்னு அசால்ட்டா கதை கேட்க ரெடி ஆகுறாரு பாண்டி. அந்த பொண்ணு இன்னைக்கு இவங்கிட்ட பேச ட்ரை பண்ணிச்சுன்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, அதுக்காகவா மூஞ்ச இப்படி வச்சிருக்கான்னு கேக்குறாங்க வானதி. கதை சொல்லும் போது குறுக்க பேசினா எப்படி கதையை சொல்றது அப்படின்னு சோழன் கேட்க, என்னவோ சொல்லிட்டு இருப்போன்னு அவங்க டீயை குடிக்க, டேய் அவளை விடுறா நீ என்னன்னு சொல்லுங்கிறாரு பாண்டி. பாவம் அவருக்கு பயங்கரமான ஆப்பு வரப்போறது தெரியாம அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து பல்லவன் அவகிட்ட பேசுறதுக்காக கிட்ட போனான் பாரு அப்படின்னு சோழன் சொல்ல, அப்புறம் ஆர்வமா கேக்குறாங்க வானதி. இவ்வளவு ஆர்வமாலாம் இருக்க கூடாதுமா, இதுல மேட்ரே வேற அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் அந்த பொண்ணுக்கு பயந்துகிட்டு பேசாம எதுவும் விட்டுட்டியான்னு கேக்குறாரு பாண்டி. பல்லவன் உருன்னு முகத்தை தூக்கி வச்சுட்டு நிக்க, ஏ இருடா நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு சோழன் சொல்ல, என்ன கலாய்க்கிறதுக்கு அங்க கூட்டிட்டு வந்த, நான் கிளம்புறேன் அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோட பல்லவன் நகர, ஏய் இருடா உன்னை கலாய்க்கலாம் இல்லடா, இந்த சந்தோஷமான விஷயத்த பாண்டிக்கிட்ட சொல்லலாம்னு தான் வந்தோம், இவன் தான் கெஸ் பண்றேங்கிற பேர்ல கடுப்பேத்திட்டு இருக்கான் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் என்னடா சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பாண்டி கேட்க, டேய் சொல்றேன்டா இருடா அப்படின்னு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காரு சோழன். ஆமா எங்க விட்டேன்னு அவரு கேட்க, அந்த பொண்ணு பல்லவன் கிட்ட பேச வந்துச்சு அப்படின்னு வானதி எடுத்து கொடுக்க, பேச வந்துச்சுல்ல அப்படின்னு சோழன் கேட்க, ஆமான்னு வேகமா தலையாடுறாங்க வானதி. அந்த பொண்ணு இவனை பிடிச்சி இவங்கிட்ட பேசுதுன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு பாண்டிய பிடிச்சிருக்கான் அப்படின்னு சோழன் சொல்ல, கேட்டுட்டு இருக்கிற வானதி அவ்வளவுதான் அப்படியே பத்திரகாளி ஆயிடுறாங்க. பாண்டிய அதிர்ந்து போய் படக்குன்னு வண்டியில இருந்து இறங்கிடுறாரு. என்னது பாண்டியா அப்படின்னு வானதி கத்த, அட இருமா எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிக்கிட்டு, சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிடுறேன்னு, இதுக்குதான் உன்னை கிளம்புன்னு சொன்னேன் அப்பவேங்கிறாரு சோழன். வானதி பெரிய பெரிய மூச்சு எடுத்துட்டு இருக்க, டேய் ஏதாவது உளராதடாங்கிறாரு பாண்டி. டேய் நானாடா உளர்றேன், சத்தியமாடா இதோ பல்லவனைய கேளு, அந்த பொண்ணு இவங்கிட்ட தெளிவா சொல்லி இருக்குது, உன்னதான் அவளுக்கு பிடிச்சிருக்கான், ஆனா உன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியலையா, அதனால நீ பாண்டி நம்பரை கொடுன்னு இவங்கிட்ட கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க சோழனையும் பாண்டியும் மாறி மாறி முறைச்சிட்டு இருந்த வானதி, எவ்வளவு பாண்டி நம்பரை கேக்குறாளாவ, நான் இங்கே தானே இருக்கிறேன், அப்படி யாரையும் நான் பார்க்கலையே அப்படின்னு பயங்கரமா பதறாங்க வானதி. யாரு பாண்டி அது எனக்கு தெரியாம, நிஜமாவே நீ இன்னொரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு வானதி கேட்க, ஏய் லூசு அவன் சொல்ற பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்கிறாரு பாண்டி. தெரியாம தான் உன்கிட்ட பேசணும்னு சொல்றாளா அப்படின்னு வானதி பயங்கரமா சண்டைக்கு வர, ஏமா கொஞ்சம் இரேம்மா, பாண்டி சொல்றது கரெக்ட் தான், அவனுக்கு அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சோழன் சொல்ல, அது எப்படி யாருன்னே தெரியாத பொண்ணு பேசணும்னு சொல்லும்
அப்படின்னு வானதி கத்த, ஐயோ என்ன ஏன்டா இழுத்து விடுறீங்க இதுலன்னு பரிதவிக்கிறாரு பாண்டி. ஐயோ அப்படின்னு பின்மண்டையை சொரிஞ்சுக்கிற சோழன், இவன் அந்த பொண்ணு எங்கேயோ பாத்துருக்கு, எப்ப பார்த்தாலும் சூடா இருப்பானா, முறைச்சுக்கிட்டே இருப்பானா, அதனால அந்த பொண்ணுக்கு இவங்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருந்ததாம், அதுக்காக பல்லவனை தூது விடலான்னு சொல்லி யோசிச்சிருக்குது அப்படின்னு சோழன் வரி வரியா சொல்லிட்டு இருக்க வானதி நம்பாம பாக்குறாங்க பாண்டிய. சத்தியமா எனக்கு தெரியாது வானதி அப்படின்னு அவரு சொல்ல, இத நம்பலாமா பாண்டிங்கிற மாதிரி பாக்குறாங்க வானதி. யார் அவ டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு வானதி கேட்க, அவ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறா, தினமும் நான் நிக்கிற பஸ் ஸ்டாப்ல தான் பஸ் ஏறுவா அப்படின்னு பல்லவன் தலையை குனிஞ்சுக்கிட்டே சொல்ல, இருக்கு அவளுக்கு பாண்டிய பாக்குறாளா, அவ கைய காலை உடைச்சிடுறேன் அவளன்னு வானதி கத்துறாங்க. ஏய் 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 இர்ரி, நீ ஒருத்தி எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டேங்கிறாரு பாண்டி. என்ன பாண்டி என்ன திட்டுற, நிஜமாவே உனக்கு அந்த பொண்ணு தெரியாது தானே, நீ என்னை ஏமாத்தலையே அப்படின்னு வானதி அழாத குறையா கேக்குறாங்க. ஏமா ஏமா நான் தான் சொல்றேன்ல, அந்த பொண்ணு யாருன்னு கூட பாண்டிக்கு தெரியாது, அவதான் பாண்டிய எங்கேயோ பாத்துருக்கா, பார்த்த உடனே பாண்டிய பார்த்து பத்திக்கிச்சு, அவ அதுல அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிட்டா, லவ் ஆயிடுச்சு. ஆனா அவளுக்கு பாண்டிக்கிட்ட பேச பயமா, அதுக்குதான் பல்லவன் மூலமா பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சோழன் சொல்ல, அது சரி, ஊர்ல ஒருத்தன் பார்க்க நல்லா அழகா நல்லவனா இருந்துடக்கூடாதே, உடனே கிளம்பி வந்துருவாளுங்களே, இவளுங்களுக்கெல்லாம் வேற ஆளே கிடைக்கலையா, பல்லவா முதல்ல அவளை யாருன்னு காட்டு அப்படின்னு ஒரு ஆட்டம் ஆடி முடிக்கிறாங்க வானதி. அடேங்கப்பா எவ்வளவு கோபம் வருதுன்னு சோழன் சொல்ல, வராதா பின்ன அப்படின்னு வானதி சொல்ல, ஓகே ஓகேம்மா நீ வாயை தோந்தெல்லாம் பேச வேணாம், போய் நின்னாவே போதும், ராட்சசிய பார்த்த மாதிரி ஓடிடுவான்ற மாதிரி சோழன் பாக்குறாரு. ஆமா பாண்டிக்கு ஆள் இருக்குன்னு நீங்க அங்கேயே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு வானதி கேட்க, அதானே சொல்ல வேண்டியது தானேங்கிறாரு பாண்டியும். அதை விட்டுட்டு இங்க வந்து பாண்டிக்கு சந்தோஷமான விஷயம்னு சொல்றீங்க அப்படின்னு வச்சு வாங்குறாங்க வானதி. நான் அந்த பொண்ணுகிட்ட பேசலமான்னு எஸ்கேப் ஆகுறாரு சோழன். பல்லவா அந்த பொண்ணுகிட்ட பாண்டிக்கு ஏற்கனவே ஆள் இருக்குன்னு நீ சொல்லியிருக்க வேண்டியதானேடா அப்படின்னு வானதி கேட்க, நான் ஏன் சொல்லணும், எனக்கு என்ன வேற வேலை இல்லையாங்கிறாரு. ஏன் சொன்னா என்னவா உனக்குன்னு எகிர்றாங்க வானதி. அவன் எப்படிங்க சொல்லுவான், அந்த பொண்ணு இவனை பாக்குறதா நினைச்சிட்டு இருந்தான், திடீர்னு அண்ணன் நம்பர் கேட்ட அதிர்ச்சி ஆயிட மாட்டானா, அந்த பதட்டத்துல அவன் எப்படி உன்னை பத்தி சொல்ல முடியும் அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே நீ என்ன சும்மா சும்மா அதையே சொல்லி நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு பல்லவன் சங்கடமா கேட்க, டேய் அவளுக்கு புரிய வைக்க வேணாமாடா அப்படின்னு சோழன் சொல்ல, நல்லா புரிய வச்சப்போ அப்படின்னு பல்லவன் முகத்தை திருப்பிக்கிறாரு. எனக்கு அவ யாருன்னு தெரியணும் பல்லவா, உங்ககிட்ட அவ நம்பர் இருக்குல்லன்னு கேக்குறாங்க வானதி. நம்பர்லாம் இல்ல, தினமும் காலையில 8:30 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல வந்து நிப்பா, சாயந்தரம் 4:30 மணிக்கு அதே பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்குவா அப்படின்னு பல்லவன் சொல்ல, அப்படியா நான் பாத்துக்கிறேன் அவளை அப்படின்னு வானதி சொல்ல, நீ பஸ் ஸ்டாப்புக்கு போய் என்ன பண்ண போற, அட்லீஸ்ட் பாண்டி போனாலாவது சந்தோஷப்படுவா அப்படின்னு எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்திட்டு இருக்காரு சோழன். ஏய் ஐய அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க, போவான் போகட்டும் அப்புறம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு வானதி பயங்கரமா கத்த, ஐயோ நான் ஏண்டி போறேங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டி. அண்ணே எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, முதல்ல வா, அதான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்லிட்டேல்ல வாண்ணே அப்படின்னு பல்லவன் கூப்பிட, வானதியோட பயங்கரமான கோவத்தையும் பாண்டியோட பரிதவிப்பையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சோழன், டே இருடா புதுசா சொல்ல விடுறான்னு சொல்ல, வான்னு இழுத்துட்டு போறாரு பல்லவன். அடே டே பாண்டி பல்லவா அப்படின்னு சோழன் கூப்பிட்டு இருக்க, டேய் அவனை சீக்கிரம் கூட்டிட்டு போடாங்கிறாரு பாண்டி. அந்த வண்டி எடுக்கிற சோழன் தூரத்துல இருந்தே பார்த்து, உன்னை ஒரு பொண்ணுக்கு பிடிச்சு போச்சு, மாஸ் பண்றடா பாண்டி அப்படின்னு சோழன் வண்டியை ஸ்டார்ட் பண்ண, ஏன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு எரிச்சலா முதுகுல தட்டுறாரு பல்லவன். டேய் அப்படின்னு பாண்டி கூப்பிட்டு இருக்க, நடத்து நீ நடத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோழன் வண்டியை திருப்பிட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான், வானதி பயங்கர கோவத்தோட பாண்டியனோட சட்டையை கொத்தா பிடிச்சு, ஏய் நிஜமாவே உனக்கு அவளை தெரியாது இல்லைன்னு கேக்குறாங்க. ஏய் சத்தியமா தெரியாதுடி, அவன் யார சொல்றான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு பாண்டி சொல்லிட்டல விடு நான் பாத்துக்கிறேங்கிறாங்க வானதி. இங்க பாரு தேவையில்லாம எதுவும் போய் பஞ்சாயத்து பண்ணாதங்கிறாரு பாண்டி. அதை எப்படி சும்மா விட முடியும், எவ்வளவு தைரியம் இருந்தா உன் தம்பிக்கிட்டே உன் நம்பரை கேட்டிருப்பா, அவளுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பேக் எடுத்துட்டு வானதி வேகமா போக, ஏய் வானதி அப்படின்னு இவர் கத்துறத காதுல கூட வாங்காம போய்கிட்டே இருக்காங்க வானதி. ஐயோ இத வச்சே என்னால சமாளிக்க முடியாது, இதுல புதுசா பிரச்சனையா எனக்கு அப்படின்னு வேலை பார்க்க கூட மனசு இல்லாம நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்கார்ந்துடுறாரு பாண்டி. சேரன் ஒரு ரெஸ்டாரண்ட் டோரை ஓபன் பண்ணிட்டு வர உள்ள இருக்க புரோக்கர், சேரா இங்க அப்படின்னு கைய காமிக்க, அண்ணே அப்படின்னு அவரு வந்து பக்கத்துல உட்கார்றாரு. என்ன சேரா தம்பிங்க யாரும் கூட வரலையான்னு புரோக்கர் கேட்க, இல்லண்ணே முதல்ல நான் பேசி பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தம்பிங்க கிட்ட சொல்லலான்னு இருக்கேன்,
நடக்குமா நடக்காதான்னு தெரியாம அவங்க கிட்ட சொல்லி என்னென்ன பண்றதுங்கிறாரு சேரன். கரெக்ட் தான், ஆனா இது உன்னோட கல்யாணம், உனக்கு ஓகேனா தடை சொல்ல அவங்க யாரு சொல்லு அப்படிங்கிறாரு புரோக்கர். சேரன் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க கதவை திறந்துட்டு 2 பேர் வர்றாங்க. அதோ அங்க பாரு பொண்ணு வந்துருச்சு அப்படிங்கிற புரோக்கர் வாமாங்கிறாரு. அந்த பொண்ணு வர கூடவே ஒருத்தரும் வர்றாங்க. 2 பேரும் எழுந்து நிக்கிறாங்க. வாங்க உட்காருங்கன்னு சேரன் சொல்ல, வணக்கம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்கார அந்த பையனும் உட்கார்றாரு. உட்கார்ற அந்த பொண்ணு புரோக்கரையும் சேரனையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்க, இவர்தாம்மா மாப்பிள்ள, பேரு சேரன், மேஸ்திரியா இருக்காரு, இவரை பத்தின எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு புரோக்கர் சொல்ல, தெரியும், நான் ஜெயந்தி பிபிஏ படிச்சிருக்கேன், 2 இயர்ஸ் முன்னாடி வரலும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப வீட்டில தான் இருக்கேன், இது என் தம்பி வினோத்துங்கிறாங்க ஜெயந்தி. வணக்கங்க என்ன சேரன் சொல்ல, வணக்கங்க அந்த பையனும் அவசரமா சொல்றாரு, உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல அப்படின்னு ஜெயந்தி கேட்க, இல்லங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்கிறாரு சேரன். என் விஷயம்லாம் புரோக்கர் சொன்னாரா அப்படின்னு அந்த பொண்ணு தயக்கமா கேட்க, சேரன் அவரை பார்க்க, அதெல்லாம் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டேமா அப்படின்னு புரோக்கர் சொல்ல, உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு அப்படின்னு சேரன் சொல்ல, இல்ல டிவோர்ஸ் இன்னும் ஆகல அப்படின்னு அந்த பொண்ணு ஜெயந்தி சொல்ல, சேரன் புரோக்கரை பாக்குறாரு. அவர் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்க, அது அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைச்சிருங்கிறாங்க ஜெயந்தி. அப்படின்னு சேரன் தலையாட்ட, முதல்ல நான் என்ன பத்தி சொல்லிடுறேன். நானும் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டும் லவ் மேரேஜ் தான் பண்ணோம். எங்க வீட்டுல யாருக்கும் அது பிடிக்கல, சண்டை போட்டு தான் கல்யாணமே பண்ணணும். ஆனா எங்களுக்குள்ள சுத்தமா செட்டே ஆகல, நிறைய சண்டை வந்துச்சு. 4-5 வருஷம் நானும் எப்படியோ அந்த வாழ்க்கையை ஓட்டிட்டேன். ஆனா அதுக்கு மேலேயும் முடியாதுன்னு தோணுச்சு. லாஸ்ட் 2 இயர்ஸ் அம்மா வீட்டுல தான் இருக்கேன். இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் அவரு டிவோர்ஸுக்கே ஒத்துக்கிட்டாரு. நல்ல வேலை எங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இல்ல. அந்த வகையில நான் தப்பிச்சிட்டேன். என்னால அவன் இல்லாம இருக்க முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். அதை சொல்லிதான் இத்தனை நாளா என்ன புடிச்சு வச்சிருந்தான். அத பொய்ன்னு நான் அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும். டிவோர்ஸ் கிடைச்ச உடனே எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும். என் வீட்லயும் அப்படிதான் யோசிக்கிறாங்க. அவன் நினைக்கிற மாதிரி கிடையாது. அவன் இல்லாமலும் நான் வாழ முடியும்னு நான் காட்டணும். அதுக்காக தான் டிவோர்ஸ் பண்ண அப்ளை பண்ண நாள்ல இருந்து நாங்க மாப்பிள்ளை தேடுறோம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஓப்பனா பேசுறேன் அப்படின்னு வீரமங்கை ரேஞ்சுக்கு எல்லாத்தையும் சொல்றாங்க ஜெயந்தி. அவங்க விட்ட சவாலெல்லாம் சொல்லி முடிக்க சேரன் அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. புரியுது இல்லைன்னு கேட்க, புரியுதுங்கிறாரு. இதுதான் என்னோட பாஸ்ட், உங்களுக்கு இது ஓகே தானே அப்படின்னு ஜெயந்தி கேட்க, ஓகே தாங்கிறாரு சேரன். ஜெயந்தி அப்படியே அவங்க தம்பியை ஒரு பார்வை பார்க்க அவரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம பாக்குறாரு. நான் எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டேம்மா. நீங்க சொன்ன எல்லா விஷயமும் மேஸ்திரிக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அவருக்கு முழு சம்மதம். என்னப்பா சம்மதம் தானேன்னு கேட்க, எனக்கு ஓகே தானேங்கிறாரு சேரன். இருந்தாலும் நான் ஒரு முறை கேட்டுக்கிறது நல்லது தானே அப்படின்னு ஜெயந்தி சொல்ல, தாராளமா அப்படின்னு புரோக்கர் சொல்ல, நாளைக்கு ஏன் வாயால எதுவும் சொல்லலைன்னு அவரு ஃபீல் பண்ண கூடாதுல்ல அப்படின்னு ஜெயந்தி சொல்ல, புரோக்கர் என்ன என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, எனக்கு ஓகே தாங்கிறாரு சேரன். கேட்டீங்கல்ல, உங்களுக்கு ஓகேன்னா நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு அடுத்த கட்ட வேலையை கடகடன்னு நடத்திடலாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே டிவோர்ஸ் வாங்கின கையோட உங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நீங்க உங்க வீட்டுல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு புரோக்கர் சொல்ல, அதுதான் எனக்கும் வேணும். டிவோர்ஸ் கிடைச்சு ஒரு நாள் கூட நான் வீட்டுல உட்காரக்கூடாது. அங்க அவனுக்கும் பொண்ணு பாக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நடக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மீட் பண்ண ஒத்துக்கிட்டேங்கிறாங்க ஜெயந்தி. ஒரு பையனுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம்னா நெருடலா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு ஜெயந்தி சொல்ல, எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சேரன் ஒத்துக்கிறாரு. ஜெயந்திக்கும் அவங்களோட எக்ஸுக்கும் இடையில இருக்க பிரச்சனையில சவால்ல இவர் போய் பலிகடா ஆயிடக்கூடாதே. உங்களுக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு கேள்வி எதுவும் இல்லையா அப்படின்னு ஜெயந்தி கேட்க, என்னங்க கேட்கறதுங்கிறாரு சேரன். என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இல்ல எனக்கு எதுவும் கேட்க தோணலைங்கிறாரு சேரன். அதான் நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, நான் கேட்கறதுக்கு எதுவும் இல்லைங்கிறாரு சேரன். என்னடா இவரு இவ்வளவு சப்புன்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி தம்பியை பாக்குறாங்க ஜெயந்தி. சரி அட்லீஸ்ட் உங்களை பத்தி சொல்லலாம்ல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, சொல்லலாமேங்கிறாரு. என் வீட்டுல நானும் 3 தம்பிங்களும் அப்புறம் எங்க அப்பா இருக்காரு. எங்க அம்மா நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதே இறந்துட்டாங்க. என் தம்பிங்க சோழன், பாண்டியன், பல்லவன். அதுல முதல் தம்பி சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவரோட மனைவி பேரு நிலா, ரொம்ப நல்ல பொண்ணு. தம்பிங்க 3 பேரும் கூட பாசமான பசங்க. நாங்க எல்லாரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம். கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். என் தம்பிங்கன்னா எனக்கு உசுறு. நான் இல்லாம அவங்களாலையும் அவங்க இல்லாம என்னாலையும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அப்புறம் என் வேலையை பத்தி அண்ணன் சொன்னார் இல்லைங்களா,
அப்படின்னு சேரன் கேட்க அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காருங்க அந்த பொண்ணு. அப்புறம் உங்களுக்கு வேற என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேங்கிற சேரன் பேச்சுல ரொம்ப மெச்சூரிட்டி தெரியுது. இதெல்லாம் எனக்கே தெரியுங்க, உங்களுக்கு வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு அந்த பொண்ணு திரும்ப கேட்க, சரிம்மா வந்தது வந்திருக்க, ஒரு 5000 10,000 கொடுத்துட்டு போன்னு கேட்காம ஜூஸ் சாப்பிடுறீங்களான்னு கேட்குறாரு சேரன். சின்னதா ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு நானே சொல்றேங்கிறாங்க அந்த பொண்ணு. எக்ஸ்கியூஸ் மீன்னு கூப்பிட வெயிட்டர் வர்றாரு. சொல்லுங்க மேடம்னு அவரு கேட்க, உங்களுக்கு போமோகிரானட் ஓகே தானேன்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு. அப்படின்னு சேரன் பச்சையா கேட்டுடுறாரு. மாதுளம்பழம் ஜூஸ் அப்படின்னு அந்த பொண்ணு டிரான்ஸ்லேட் பண்ண அது ஓகேங்கிறாரு. எனக்கும் அதே சொல்லிடுங்கன்னு ஆஜராகிறாரு புரோக்கர். சரி 4 போமோகிரானட் ஜூஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, சரிங்க மேடம்னு போறாரு வெயிட்டர். அதுக்கப்புறம் 4 பேரும் நார்மலா பேசிட்டு இருக்க ஜூஸ் வருது. வானதி பயங்கர கோவத்தோட பல்லவனை கூட்டிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வர்றாங்க. அங்க நிக்கிறவங்கள பார்த்துட்டு இங்க இருக்காளான்னு கேக்குறாங்க. இவளா அப்படின்னு கேட்க, இல்ல இவங்கெல்லாம் இல்லங்கிறாரு பல்லவன். வருவாதானேன்னு வானதி கேட்க, கண்டிப்பா வருவாங்கிறாரு பல்லவன். என்ன கொழுப்பு இருந்தா பாண்டியோட நம்பரை கேட்டிருப்பா அவ. நிஜமாவே பாண்டி நம்பர் வேணும்னு பேர் சொல்லிதான் கேட்டாளான்னு வானதி இப்பதான் ஒரு சந்தேகத்தை கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, அண்ணன் நம்பர் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, அண்ணன் நம்பர் வேணுமா? அண்ணன் நம்பரு நான் கொடுக்குறேன் அவளுக்கு அண்ணன் நம்பர். பாட்ட சாட்டமா அழகா இருக்கான்ல, அதான் ரொம்ப லூட்டு விடுறா அவ அப்படின்னு பயங்கரமா பொறுமைக்கிட்டு நிக்கிறாங்க வானதி. அப்போ அந்த பொண்ணு வர, வானதி அதோ பாரு வர்றாங்க அப்படின்னு பல்லவன் காட்ட வானதி அங்க பாக்குறாங்க. யாருடான்னு வானதி கேட்க, அதோ அந்த ப்ளூ கலர் சுடிதாருங்கிறாரு பல்லவன். பாக்குற வானதிக்கு பொசுக்குன்னு ஆயிடுது. என்னடா அழகா இருக்காங்கிறாங்க. ஆமா அழகாதான் இருக்கா, அதான் எனக்கு கடுப்பா இருக்குன்னு கடுப்பை மறைக்காம காட்டுறாரு பல்லவன். அழகா இருந்தா இவ பாண்டிய பாப்பாளா? வேற ஆள் கிடைக்கலையா அவளுக்கு? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு அப்படின்னு வானதி பொசுங்கிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்புக்கு வர்றாங்க. வானதி அங்க இருந்து வேகமா அந்த பொண்ணை நோக்கி போக, நல்லா வேணும் எங்கிட்ட என் அண்ணன் நம்பர் வேணும்னு கேட்டால அப்படின்னு பகைமையோட பாத்துட்டு இருக்காரு பல்லவன். சருன்னு வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி, டேய் வானதி எங்கடான்னு கேக்குறாரு பாண்டி. அதோ அந்த பொண்ணுகிட்ட பேச போயிருக்காங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, இவ எங்கடா அந்த பொண்ணுகிட்ட பேச போயிருக்கா அப்படின்னு வண்டியை நிறுத்திட்டு கடகடன்னு ஓட பாக்குறாரு பாண்டி. அண்ணே அண்ணே அப்படின்னு கைய பிடிச்சிக்கிற பல்லவன், அண்ணே பேசுனா பேசட்டும்னு எல்லாம் போகாதங்கிறாரு. டேய் சும்மா இருடா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுன்னு பாண்டி மறுபடியும் கையை எடுத்து விட்டுட்டு போக, அண்ணே அண்ணே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை ஆகாதுன்னு வானதி பக்குவமா பேசுவாங்கங்கிறாரு பல்லவன். யாரு வானதியா? நீ வேற விடுறா அப்படின்னு கையை எடுத்து விட்டுட்டு பல்லவன் ஓட, நடந்து போயிட்டு இருக்க அந்த பொண்ணு பக்கத்துல போய் ஏய் அப்படின்னு வானதி கூப்பிட, அந்த பொண்ணு யாரையோ கூப்பிடுறாங்கன்னு போய்கிட்டே இருக்காங்க. வேகமா முன்னாடி போய் ஏய் அப்படின்னு கையை பிடிச்சி நிறுத்துற வானதி, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கத்த அந்த பொண்ணு குழம்பி போய் எனக்கான்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள பல்லவன் ஓடி வந்து, ஏய் வானதி பிரச்சனை வேணாம் வா போயிடலான்னு கூப்பிடுறாரு. ஏய் நீ இரு பாண்டி, ஆமா நீ நம்பர் கேட்டியாமே அப்படின்னு வானதி கேட்க, நானா அப்படின்னு அந்த பொண்ணு திகைச்சு போய் கேக்குறாங்க. நீ தான் இவர்கிட்ட பேசணும், நம்பர் வேணும்னு கேட்டியாமே அப்படின்னு வானதி கத்த அந்த பொண்ணு பாண்டியனை தலையில இருந்து கால் வரையிலும் பாக்குறாங்க. என்ன முழிக்கிற அப்படின்னு வானதி கத்திட்டு இருக்க, வானதி வேண்டாம் வா பிரச்சனை வேணாம் வா போலான்னு கூப்பிட அவங்க பயங்கர வேகத்துல கையை தட்டி விட்டுட்டு, சும்மா இரு நான் பேசிட்டு இருக்கேன்லன்னு கத்துறாங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு அந்த பொண்ணு கேட்க, என்ன கேக்குறேனா? நீ கேட்காம தான் அவன் என்கிட்ட வந்து சொன்னானா? நீ பல்லவன் கிட்ட கேட்டிருக்க அப்படின்னு கத்துற வானதி. டேய் பல்லவா இங்க வான்னு கூப்பிடுறாங்க. ஐயோ இவங்க வேற என்ன 7:30 கூட்ட போறாங்கன்னு தெரியலையேன்னு பதட்டமா வர்றாரு பல்லவன். அவர் வந்ததும், உங்ககிட்ட உன் அண்ணன் நம்பரை இவ தானே கேட்டா அப்படின்னு கேட்க, அவரும் வெறுப்போட ஆமாங்கிறாரு. பாக்குறேன்னு நினைச்சா அண்ணன் நம்பரை கேட்டல, நல்லா வாங்கிக்கட்டுன்னு பாத்துட்டு இருக்காரு. இங்க பாரு இவனுக்கு ஆள் நான் இருக்கேன் சொல்லிட்டேன், நாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இவன் சிங்கிள்னு நினைச்சுக்கிட்டு உன் அண்ணன் கிட்ட பேசணும் நொண்ணங்கிட்ட பேசணும்னு நம்பர் கூடன்னு கேக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன். பாண்டிக்கு நான் தான் எல்லாமே, இப்படி கண்டபடி கற்பனையெல்லாம் வளர்த்துக்காத அப்படின்னு அதுவரையிலும் சொல்லிட்டு இருந்த வானதி டக்குன்னு வயலண்டா மாறி அப்புறம் அப்படியே அடிச்சு கிடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன் பாத்துக்க இன்னும் அந்த பொண்ணு முகத்துக்கு நேரா கையை நீட்ட அவங்க அரடி பயந்து தலையை பின்னுக்கு இழுத்துக்கிறாங்க. ஐயோ என்ன 7:30 கூட்டிட்டு இருக்கா இவன்ற மாதிரி பாண்டி பரிதவிப்பா பாக்குறாரு. பல்லவன் ஒரு வன்மத்தோட பாத்துட்டு இருக்காரு. நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல அப்படின்னு வானதி கத்த, வானதி சும்மா இரு வானதி, ரோடு வானதி அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க, நான் அப்படிலாம் எதுவுமே கேட்கலன்னு அந்த பொண்ணு அழாத குறையா சொல்றாங்க. என்ன அப்படி இல்ல நொப்படி இல்லன்னு சமாளிக்கிறியா? முதல்ல நீ யாரு? இந்த ஏரியாவுல நான் உன்னை பார்த்ததே இல்லையே. ஒரு பையன் கமிட்டடா இல்லையான்னு கேட்காமலே லவ்ல இறங்கிட வேண்டியது, நம்பர் வேற கேக்குற நீ அப்படின்னு வானதி எகத்தாளமா சொல்லிட்டு இருக்க. நம்பர்லாம் எதுவும் கேட்கலையேங்கிறாங்க அந்த பொண்ணு. ஓ இப்ப பொய் வேற சொல்றீங்களாக்கும்?
ஏண்டா பல்லவா, இவ கேட்டாலா இல்லையான்னு கேக்குறாங்க வானதி. ஆமா கேட்டாங்கிறாரு அவர் வேணும்னே. இல்லையே நான் அப்படின்னு அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வர. பேசாத, சொல்லிட்டேன், இனிமே பாண்டிய பத்தி நினைக்க மாட்டேன், பேசணும்னு யோசிக்க மாட்டேன்னு சொல்லு சொல்லு அப்படின்னு வானதி கேட்டுட்டு இருக்க. ஐயோ வானதி, தயவு செஞ்சு கொஞ்சம் வாயன்னு கூப்பிடுறாரு பாண்டி. ஒரு கைய பிடிச்சி இழுக்க. இருப்பா, பேசிட்டு இருக்கேன்லன்னு பல்ல கடிச்சிட்டு சொல்றாங்க வானதி. வானதி அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பாண்டி சொல்ல. உனக்கு தெரியாதுதான், ஆனா இவ உன் நம்பரை கேட்டிருக்காளே அப்படின்னு வானதி சொல்ல. நான் இவர் நம்பரை கேட்கவே இல்லைங்கிறாங்க அந்த பொண்ணு. புரியலையே அப்படின்னு வானதி கேட்க. இவர் நம்பரை கேட்கலன்னா அப்படின்னு வானதி கேள்வியா நிறுத்த. இவர் இல்ல இன்னொருத்தர் இருக்காரே, அவர் நம்பர் தான் கேட்டேங்கிறாங்க அந்த பொண்ணு. ஐயோ என்னடா இதுன்னு 3 பேர் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. பல்லவனை பார்த்து இன்னொருத்தர் இருப்பாரு, நான் அவரை பத்தி தான் கேட்டேன், ஆனா நான் இவரை பத்தி கேட்கவே இல்ல. உங்களுக்கு இன்னொரு அண்ணன் இருக்காருல்ல, நான் அவரை பத்தி தான் கேட்டேன், கார் கூட ஓட்டுவாருல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. குழப்பத்தோட ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அதிர்ச்சியா நிக்கிறாங்க. காலையில கூட உங்க கூட பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாரே, உங்களோட இன்னொரு அண்ணன் டிராவல்ஸ்ல வேலை பாக்குறாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. வானதியும் பாண்டியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சோழண்ணனா அப்படின்னு பல்லவன் கேட்க. அவர் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. அதுவரையிலும் கடும் கோவத்துல இருந்த வானதி, ஓஹோ கதை அப்படி போகுதா அப்படின்னு நிம்மதியான சிரிப்போட பாண்டிய பாக்குறாங்க. பாத்துக்கடி, உன்னை தவிர வேற எவடையே என்னைய பார்க்க போறா, நீதான் நம்பிக்கை இல்லாம இப்படி வந்து வம்பிழுத்துட்டு நிக்கிறன்னு பாண்டியும் பாக்குறாரு. பல்லவன் முன்ன இருந்ததை விட இப்ப படு டென்ஷன் ஆயிடுறாரு. அவர் அப்படியே சொல்ல முடியாத உணர்வுகளோட அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. மொத்தத்துல இன்னைய எபிசோடு செம்ம என்டர்டெயின் தான் போச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.